ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சத்யா ஈஸி குக்கிங்கில் காரக்குழம்பு எப்படி வைக்கலாம் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா. இது வந்து கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு போட்ட காரக்குழம்பு. ஓகேங்களா. வாங்க இப்போ அதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு இந்தளவுக்கு புளி எடுத்துக்கலாம். அதை வந்து தண்ணி ஊற்றி நம்ம நல்லா ஊற வச்சுக்கலாம். ஓகேங்களா. இப்போ புளி ஓரளவுக்கு ஊறிக்கிட்டே இருக்கட்டும். அதை ஊற வச்சாச்சு. இப்போது ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அந்த பாத்திரம் எடுத்து நல்லா வந்து சூடானதுக்கப்புறமா நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் வந்து கடுகு போட்டுக்கலாம். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் கடுகு பொரிஞ்சோடனே வெந்தயம் இருந்தால் கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். குழம்புக்கு ரொம்பவே டேஸ்ட்டு தான். ஓகேங்களா. அதுக்கப்புறம் வெந்தயம் போட்டுட்டு கொஞ்சமாக ஆனியன்ஸ் கூட போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஓகேங்களா. இப்போ ஆனியன்ஸ் இந்த அளவுக்கு வதங்கினோன்னே நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஓகேங்களா. இப்போ கருவேப்பிலை ஒரு சைடு வதங்கிட்டே இருக்கட்டும். நான் வந்து பவுலில் இந்த அளவுக்கு பூண்டை வந்து உரித்து வச்சுட்டேன். இந்த பூண்டை இந்த உரலில் போட்டுட்டு நல்லா இடித்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா. நல்லா கொஞ்சம் இடித்து எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு நம்ம வந்து அதை இடித்து எடுத்துக்கணும். ஓகேங்களா. இப்போ நான் இடித்து ரெடி பண்ணி வச்சிட்டேன். இதை ஒரு பவுலில் எடுத்து வச்சாச்சு. ஓகேங்களா. இப்போ வாங்க வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்கிச்சின்னு பார்க்கலாம். வெங்காயம் இப்போ இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இடித்து வச்சுருந்த அந்த பூண்டை இதோடு நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஓகேங்களா. இப்போது இந்த வெங்காயம் பூண்டையும் நம்ம நல்லாவே வதக்கிக்கணும். ஓகேங்களா. பூண்டை இந்த மாதிரி இடித்து போடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாகவும் வாசனையாகவும் இருக்கும். மேபி உங்களுக்கு இடித்து போடுறது பிடிக்கலன்னா பூண்டை நம்ம அப்படியே கூட போட்டுக்கலாம். ஓகேங்களா. போட்டுட்டு தக்காளியை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளியும் நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கணும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். ஓகேங்களா. இப்போது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நான் கட் பண்ணி வச்ச கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் நான் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட முருங்கைக்காய் இருந்தால் கூட நீங்கள் இதோட ஆட் பண்ணிக்கோங்க. முருங்கைக்காய் போட்டால் ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் காம்பினேஷன் வந்து காரக்குழம்புக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஓகேங்களா. இப்போ கத்திரிக்காய் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போது வதங்கினதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் நேரம் ஸ்லோ பண்ணிவிட்டு இப்போது ஊற வச்ச அந்த புளியை நம்ம என்ன பண்ணிக்கலாம், நல்லா கரைச்சிக்கலாம். இப்போ நல்லா கரைச்சாச்சு. கரைச்சதுக்கப்புறமா வேறு ஒரு பாத்திரத்தில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதை ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். இப்போது ஃபில்ட்ரு பண்ணியாச்சு. புளி வந்து கரைச்சி ரெடி பண்ணதுக்கப்புறமா இந்த புளிக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போது உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிட்டேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஓகேங்களா. மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போது இந்த இதில் இதை வந்து ஊற்றிக்கலாம். இந்த காய் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இந்த காயில் அதை வந்து ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டுட்டு இந்த காய் வேகிறதுக்காக நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்ச நேரம் தட்டு போட்டு மூடி வச்சிடணும். ஓகேங்களா. இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. தட்டு போட்டு நான் வந்து மூடி கொஞ்ச நேரம் வச்சிடுறேன். காயெல்லாம் வேகிறதுக்காகவும் நல்லா கொதித்து வரத்துக்காகவும். இப்போ குழம்பு ஓரளவுக்கு நல்லா கொதித்து சூப்பராக வந்துருச்சு. ஓகேங்களா. இப்போ இதை ஒரு டைம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் குழம்ப சுண்ட வச்சோன்னா கலர் ரொம்பவே சேஞ்ச் ஆகி சூப்பராக இருக்கும். ஓகேங்களா. ஸ்லோவில் வச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் சுண்ட வைக்கலாம். ஓகேங்களா. சுண்டி ஆயிடுச்சுன்னா குழம்பு வந்து ரெடி ஆகிடும். ஓகேங்களா. குழம்பு நல்லா கலராகி இந்த மாதிரி கொதித்து சேஞ்ச் ஆகி நல்லா வந்துடணும். ஓகேங்களா.
காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த காரக்குழம்பு உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரியான ரெசிபிக்கு சத்யா ஈஸி குக்கிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்கள்.